திரு முனவர் பாஷா, உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வேணால் வாங்க கூட்டணிக்கு அப்படின்ற அழைப்பு விடுக்கிறாங்க. நாங்கள் வாங்க திமுக எதிர்க்க ஒன்று சேருவோன்னு நாங்கள் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அதாவதுங்க, தாவேகா தலைவர் நடிகர் விஜயின் மீது எங்களுக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி அந்த இயக்கத்திலே புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்தார். அவர் எம்எல்சியாக கூட இருந்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, கலைஞர் முடிந்தால் 10 லட்சம் ரூபாய் நிதியை திரட்டி தர முடியும், ஆனால் எம்ஜிஆர் முகத்தை காட்டினால் எனக்கு 10 லட்சம் ஓட்டுகள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த எம்ஜிஆர், என் தலைவன் காமராஜ் என் வழிகாட்டி அண்ணா என்று சொன்ன பொழுது அன்றைக்கு அவருடைய திரைப்படம் என் கடமை வெளியானது. அந்த நேரத்திலே SSR நடித்த அல்லி திரைப்படமும் வெளிவந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்து நண்பர்கள் என் கடமை படத்தினுடைய டிக்கெட்டுகளை கிழித்தெறிந்து எம்ஜிஆருக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்த பொழுது தான் சொன்னதை மறுத்து பேசக்கூடிய நிலைக்கு எம்ஜிஆர் ஆளானார். ஆனால் அதே எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைத்தார், எம்எல்சி ஆனார், அதற்கு பின்னால் எம்எல்ஏ ஆனார். இப்படியெல்லாம் உழைத்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு 72 வெளியே வந்து அதிமுக ஆரம்பித்து ஆட்சியை பிடித்தார். இது எம்ஜிஆருடைய வரலாறு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மரியாதைக்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உலக புகழ்பெற்ற நடிகர். அவரும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார், அவருக்கும் கூட்டம் சேர்ந்தது. ஆனால் சொந்த தொகுதியிலேயே அவரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியவில்லை. உலகநாயகன் கமலஹாசன் அவரும் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவர் கட்சி ஆரம்பித்து கோவையிலே போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத நிலைமைக்கு ஆளானார். அது மட்டுமல்ல, நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் மனிதநேயம் மிக்க தலைவர். அப்படிப்பட்ட விஜயகாந்த் கூட கட்சியை ஆரம்பித்து 234 தொகுதிகளிலே போட்டியிட்டு அவர் மட்டுமே வெற்றி பெற்றார். எனவே விஜய் என்பவர் ஒரு இளைஞர், அவருக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. அவருடைய குறிக்கோளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். எனவே நாங்கள் உங்களை அழைக்கவில்லை, நீங்கள் வேண்டுமானாலும் வாருங்கள் என்று சொல்வதற்கான அர்த்தம் எனக்கு புரியவில்லை. அர்த்தம் புரியாமல இல்ல, நீங்க முதலமைச்சரா நான் முதலமைச்சரா, திமுக ஆட்சி அகற்றணும், அதுதான் 2 பேருக்கு இலக்குனா நான் முதலமைச்சரா இருக்கே வாங்க அப்படின்னு தாவேக்கு அப்படித்தானே சொல்லுது சார். 1967 பேரறிஞர் அண்ணா கூட்டணி அமைத்த போது பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவரே எம்பிக்கு தான் நின்னார். தென் சென்னையில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தான் போட்டியிட்டார். ஏனென்றால் திமுக ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை அன்றைக்கு அண்ணாவுக்கே இல்லை. இன்னும் சொல்ல போனால் முன்னாள் முதலமைச்சர் கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் கூட அந்த கூட்டணியிலே தான் இருந்தார். எனவே கொள்கை இல்லாத முரண்பட்டவர்கள் எல்லாம் ஓரணியிலே இருந்ததற்கு காரணம் ஒரே லட்சியம்தான், காங்கிரஸை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும். இன்றைக்கு விஜயனுடைய லட்சியம் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்று சொன்னால், திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அத்தனை பேரும் ஓரணியிலே வந்தாக வேண்டும். நண்பர் விஜயனுடைய ஆதரவாளர் விஜய்க்கு திமுகவையோ அல்லது யாரையோ வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை என்று சொல்லுகிறார். யாரையாவது வீழ்த்தினால்தான் நாம் வர முடியும். வீழ்த்தாமலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அரசியல் இயக்கத்தை நடத்த முடியாது, சமுதாய சீர்திருத்த இயக்கத்தை தான் நடத்த முடியும். எனவே ஒத்த கருத்துள்ளவர்கள், உண்மையிலே இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, மக்கள் மீது வரி சுமையை சுமத்தி இருக்கிறது, விலைவாசிகள் எல்லாம் உயர்ந்திருக்கிறது என்பது உண்மையாக இருக்குமே ஆனால் அதை எதிர்ப்பதிலே உண்மையாக உறுதியாக விஜய் இருக்கிறார் என்று சொன்னால் இதிலே லாப நஷ்ட கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுகவை எதிர்த்தால்தான். ஏனென்று சொன்னால் நண்பர் விஜயை நம்பி வந்திருக்கின்ற இளைஞர் பட்டாளம் பத்திரிகைகளை புரட்டி பார்த்தால் பக்கம் பக்கமாக விளம்பரம் தருகிறார்கள். வீட்டிலே இருக்கின்ற பண்டம் பாத்திரங்கள் நகை நட்டுகளை எல்லாம் அடகு வைத்து விட்டு விஜய்க்காக இன்றைக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நம்பி இருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு ஒரு எதிர்காலம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய கூட்டணி, திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியை அமைத்தாக வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் தமிழருவி மணியன் அவர்கள் இந்த ஆலோசனையை சொல்லி இருக்கிறார். கண்டிப்பாக இந்த ஆலோசனை என்பது விஜயினுடைய எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய ஆலோசனை. எனவே திமுகவை எதிர்க்கின்ற சக்திகள் எல்லாம், அது அண்ணா திமுக, பாஜக, அதை போலவே மரியாதைக்குரிய யார் தலைமையில் அப்படின்ற அந்த ஒரு கேள்விதான் இன்னும் இருக்கு.
சார் தலைமையை இப்ப என்ன சார் முடிவு எடுக்கணும்? தேர்தல் முடிவிட்டோம் சார். தேர்தல் அதாவது அதிமுக தலைமையில் சுருக்கமா நம்முடைய மரியாதைக்குரிய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. விஜய நாங்க அதுல கூப்பிடுறோம். சேர்ந்து எல்லாரும் உட்கார்ந்து பேசி முடிவு எடுத்துக்கலாம். நமக்கு வேண்டியது பொது எதிரி திமுக வீழ்த்தணும். எப்படி திமுக கூட்டணி பொது எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்று எல்லோரையும் ஓரணியிலே சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அதை போல பொது எதிரி திமுக வீழ்த்த எல்லோரும் ஓரணியிலே சேர வேண்டும். எங்களுடைய நோக்கம் தமிழ் மாநில பாஜக வாசனுடைய நோக்கம் திமுக வீழ்த்த புரியுது சார். திமுக வீழ்த்த வேண்டும். அதனால பாஜக தீண்டத்தகாத தகுதி எம்பி எலெக்ஷனா நடக்குது. தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல். கேப்போம். அவர் சொல்றது பாஜகவை பொது எதிரியா சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் காட்டி ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறாங்க. அப்போ திமுக தான் பொது எதிரியா சட்டமன்ற தேர்தலில் இருக்கு. அப்போ இந்த காம்ப்ரமைஸ்க்கு நீங்க ஏன் வரக்கூடாதுன்னு கேட்கு. முதல்ல பொது எதிரியே கிடையாதுல்ல, அரசியல் எதிரின்னு தானே சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற பாயிண்ட்டுக்கும் அவர் சொல்கிற பாயிண்ட்டுக்கும் அதனால் நான் ஃபஸ்ட் எடுக்கும்போதே ஒரு தெளிவுபடுத்துகிறேன். அவரோட எண்ணம் எந்த அரசியல் கட்சியையும் அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அதை புரிஞ்சுங்க. இதில் 2 டிஃபரன்ஸ் இருக்குது. ஒருத்தனை அழிச்சாதான் ஒருத்தன் வாழணுன்ற அவசியம் இல்லை. புரிஞ்சுங்க. இல்லை அதுதான் சொல்ல வரல. உங்களோட அரசியல் நிலைப்பாடு அப்படி இருக்கு. நல்லா இருக்கும். எதிரிக்கு எதிரி நண்பன் சார். அந்த என் பாயிண்ட் அதான் சொல்ல வரோம். இப்போ புரியுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ 2 விஷயம் முடிச்சிடறேன். முதல்ல நீங்க கேட்ட பாயிண்ட்டுக்கு அவர் பொது எதிரியா அனைவரும் ஒன்று சேரணும்னு சொல்றாரு. இங்க பொது எதிரி இல்லை, அரசியல் எதிரின்னு தான் சொல்றோம். அரசியல் எதிரி ஏன் சொல்றோம்னா அவர்கள் அரசியலில் ஆட்சியில் இருக்கிறார்கள். ஒருவேளை திமுக இல்லாம அதிமுக ஆட்சியில் இருக்க வச்சுப்போமே, அப்போ விஜயனோட நிலைப்பாடு என்னவா இருந்திருக்குன்னா அதிமுக எதிர்ப்பாரு. இன்னைக்கு திமுக என்ன நிலைமையில இருக்கோ அந்த நிலைமை அதிமுகவுக்கு போயிருக்கும். அப்ப அதிமுக தன்னோட அரசியல் எதிரியாகவும் இவங்களை இதுல இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது அதுல வந்திருக்காது. ஆனா பாஜக கொள்கை எதிரி. அதுதான் சொல்ல வரும். பொது எதிரின்றது இங்க கிடையவே கிடையாது. பொது எதிரினா எந்த காலத்தையும் கூட்டணி சேர்க்க மாட்டோம், எந்த காலத்தையும் எங்களுக்குள்ள ஒரு சமரசம் இல்லைன்ற மாதிரி ஒரு டாக் வருது. இங்க இவங்களுக்குள்ள அந்த மாதிரி பேச்சே கிடையாது. எங்களுக்கு இவர் அரசியல் எதிரி. ஏனென்றால் நாங்கள் ஒரு ஆட்சி அமைக்கணும், அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. இப்போ இது ஏன் அரசியல் எதிரின்னு சொல்றோம் அப்படின்னா அதிமுக இருந்தா அவங்க அரசியல் எதிரியா மாறி இருப்பாங்க. அதுதான் சொல்றேன். அப்புறம் நம்ம அரசியல் அப்படின்றது ஃப்ரெண்ட்லி மேட்ச் இல்ல சார். இல்ல சார், நான் அதுதான் சார் சொல்ல வரேன். மறுபடியும் அதுதான் சொல்ல வரேன். கொஞ்சம் விளைக்குங்கன்ற மாதிரி சார். அப்படி இல்ல, அது மக்கள் முடிவு எடுக்கிறது. இங்க அதுதான் சொல்ல வரல. அந்த என் பாயிண்ட் ஜனநாயகம் யாரு கத்தி எடுத்து சண்டை போடலையே, மக்கள் முடிவு எடுக்கிறது தானே. வாக்கு யார் கழிக்க போறான்? ஜனநாயக முறைப்படி கருத்தில் தானே சண்டை போடுறோம். அவங்க கருத்தை அவங்க வைக்கிறாங்க, நம்ம கருத்தை நம்ம வைக்க போறோம். யார் மக்கள் உணர்றாங்களோ எஸ் இவங்களோட இவங்க பெட்டர்னா வாக்களிக்க போறாங்க. அந்த பாயிண்ட்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால தான் சொல்ல வரோம். தமிழறிமணியன் சொன்னது கூட்டணி அமைக்காவிட்டால் விஜய் தோல்வி அடைவார் அப்படின்றாரு. சார் அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம் சார். எச்சரிக்கையா தீர்க்கதரிசனம் சார். அது எச்சரிக்கையும் இல்ல, தீர்க்கதரிசி நீங்க இப்படி பேசலாமா சார்? அவர் வேற என்ன சொல்ல முடியும் சார்? அவரோட பாயிண்ட் அவர் சொல்றாரு சார். நம்ம ஸ்டாண்ட் என்னவோ தாவேகா ஸ்டாண்ட் என்னவோ அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அவர் சொல்றதை ஏத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுல. அவரோட கருத்தை சொல்றாரு. எடப்பாடி ஐயா ஒரு கருத்தை சொல்றாரு. இப்ப முனைவர் பாஷா அண்ணா ஒரு கருத்து சொல்றாரு. பொது ரீதியில ஒன்னு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கான என்ன அவங்களுக்கு ஸ்டாண்ட், அதாவது அவங்களுக்கு எது சாதகமா இருக்குமோ அந்த ஸ்டாண்டா எடுத்து பேசுவாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போமே, இவர் மணி ஐயர் தாவேகால சேர்ந்துட்டாரு வச்சுங்க. அப்போ விஜயனோட ஸ்டாண்ட் எடுத்திருப்பாரு. இல்ல அவருக்கு தனிப்பட்ட வாக்கு இருக்கு, அவரால் தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய அனைத்து இதுவும் இருக்கு அப்படின்னு சார். அது பேச்சு இல்ல. நான் சொல்ல வருது அவர் சொன்ன பாயிண்ட், தமிழ் அறிவி மணியன் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் சொல்றேன். அவங்க எடுத்திருப்பாங்க அந்த பாயிண்ட் இல்ல. அதனால சார் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா அண்ணா நம்ம அருணன் என்ன சொல்லும்போது சொன்னாரு, ஈரோட்ல பேசும்போது கூட எந்த இடத்துலயுமே கொள்கை தலைவர், அதாவது கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜக பத்தி பேசல. தெளிவாக கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு கூட்டத்தை பார்த்து அண்ணன் கேட்டார். நீங்க பாத்திருப்பீங்க கூட்டத்தை பார்த்து அங்க ஒரே போல தான் சொன்னாங்க. புதுவையில ஈரோட்ல சார் பேசும்போது கொள்கை எதிரி ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அரசியல் எதிரி யாருன்னு கேட்டாங்க. ரெண்டு பேருமே சொன்னாங்க பாஜகவை எல்லா இடத்திலையும், ஒன்றிய அரசை பாஜகவை எங்கெங்கெல்லாம் பேச முடியுமோ, எங்கெங்கெல்லாம் அவங்களை விமர்சனம் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் செய்றாங்க. இன்னும் சொல்ல போனா புதுச்சேரியில முதல் வார்த்தை எடுக்கும் போதே இந்த ஒன்றிய அரசு மொத்தமான முரண்பாட்டின் புதுச்சேரி தான். இல்ல நீங்க சொன்னது என்ன, எங்கேயுமே இவங்களை எதிர்க்கிறது இல்ல அப்படின்னாரு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஒரே விஷயம் நான் பேசுறேன். முக்கியமான விஷயம் அண்ணன் சொல்லும்போது சொன்னாரு, இவங்க இங்க வந்தா திமுக ஓட்டை பிரிச்சிருவாரு, அங்க போனா அதிமுக ஓட்டை பிரிச்சிருவாரு, இவர் பாஜக ஓட்டை பிரிச்சிருவாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம் இருக்கு, நிலைப்பாடுல திணறாங்கல்ல. இதுதான் நிதர்சனமான உண்மை.
இதற்கு முன்னாடி இருந்த ஆரம்பிச்ச சில பேர் நடிகர்களாகவோ மற்றவர்களோ ஒரு கம்யூனிட்டி ஓட்டோ ஒரு குறிப்பிட்ட சார்ந்த ஓட்டோ தான் எடுத்தாங்க. ஆனா விஜய்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கும் 18 வயதுலேருந்து 60 வயசு 70 வயசு இருக்கும் அனைத்து பேரோட ஓட்டையும் பிரிக்கிறதுனால தான் இப்போ எல்லா கட்சிக்குமே ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு. அதை வந்து அண்ணனே ஒத்துக்கிறாரு. அருண் அண்ணனே சொல்றாரு, இங்க போனா ஒரு சமயம் திமுக ஓட்டு எடுப்பாங்கன்னு பாக்குறாங்க, அங்க போனா ஐயோ நம்ம அதிமுக கிட்ட கை வச்சிருவாரோ, ஐயோ இங்க போனா பாஜக ஓட்டு எடுத்துருவாரோ அப்படின்ற போது எல்லோருக்குள்ளேயும் ஒரு அச்சம் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமா நிக்கிறார். அதனாலதான் எல்லாருமே என்ன பண்றாங்க, எங்க பக்கம் வாங்க எங்க பக்கம் கூப்பிடுற ஒரு பாயிண்ட் குறிக்கிற மட்டும் இல்லை. இப்போ மன்னன் முரபாச்சாரன் சொன்னார், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வந்தாருன்னா பொது எதிரியான திமுக வீழ்த்திடலாம் அப்படின்னு. அவங்க அதிமுகவினுடைய பொதுக்குழு தான் பேசினாங்க, எங்களுக்கு 40% மேலே இருக்குது, நாங்கள் 210 தொகுதியில் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு. நீங்கள் வலுவாக இருக்கிறப்ப எதுக்கு இன்னொரு கட்சியை, ஒன்றும் தேர்தலை சந்திக்காத கட்சியை, புதிதாக ஆரம்பித்த ஒரு கட்சியை வாவான் இவ்வளோ இறங்கி போய் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இருக்கு. இப்போ அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மேஜர் பார்ட்னர் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலுப்படுத்துவதற்காக அண்ணன் தமிழறி மொழியெல்லாம் வந்து 40 இருக்கு, விஜய் வந்து 60 ஆகுன்ற 210 பத்தாது அவங்களுக்கு, 210 பத்தாது. 60 ஆகுன்ற திமுக வந்து 10 சீட் கூட வராம போட்டோம் சார். 234 சார். இல்ல இல்ல அதுல என்ன தப்பு? 224 திமுக பலமான வந்து 10 கூட்டணி சீட் வந்தா தான் ஜெயிக்கும். ஒரு காலத்துல திமுக ஒண்ணே கண்ணே கண்ணு கலைஞர் மட்டும் வெற்றி பெறலையா? 20% 20% இருந்ததுன்னா அப்ப 60% ஆயிருதா? அப்ப நான் தாவேக்கா 20% வைங்க சார். நீங்க சொல்ற இப்ப கணக்கு சொல்றீங்களா? என்ன கேக்குறேன், எல்லாரும் சேர்ந்தா திமுகவை ஆட்சியை விட்டு வீழ்த்தலாம். ஓகே ஓகே கேப்போம்.